திருச்சியிலிருந்து வெள்ளை வேட்டி, சட்டை, தோளில் அங்கவஸ்திரத்துடன் கங்கை கொண்ட சோழபுரம் வந்தடைந்தார் பிரதமர் மோடி. ஹெலிபேடில் இருந்து கங்கை கொண்ட சோழேஸ்வரம் ஆலயம் வரை சாலையின் இருபுறமும் ஏராளமானோர் திரண்டு பிரதமருக்கு வரவேற்பளித்தனர். காரின் கதவை திறந்து நின்றபடி மக்களை பார்த்து கை அசைத்தபடி சென்றார் பிரதமர் மோடி. கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் பிரதமருக்கு பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆடி திருவாதிரையை முன்னிட்டு பிரதமர் சுவாமி தரிசனம் செய்தார். காசியிலிருந்து கொண்டுவரப்பட்ட கங்கை நீரால் பெருவுடையாருக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஓதுவார்கள் திருவாசகம் பாட தீபாராதனை காட்டி பிரதமர் வழிபாடு நடத்தினார். துர்கை சந்நிதியில் பிரதமர் தியானமும் மேற்கொண்டார். பின்னர் கோயில் சிற்பங்களையும் தொல்லியல் துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள புகைப்பட கண்காட்சிகளையும் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ராஜேந்திர சோழனின் முப்பெரும் விழாவின் துவக்கமாக ஓதுவார்களின் தேவார திருமுறை பன்னிசை நடைபெற்றது. பின்னர் இளையராஜாவின் ஆன்மீக இசை நிகழ்ச்சி நடந்தது. ஓம் சிவோகம் பாடலை தாளம் போட்டு ரசித்த பிரதமர் பாடல் முடிந்ததும் எழுந்து நின்று கைதட்டி உற்சாகப்படுத்தினார். சிவபுராணம் மற்றும் திருவாசகம் பாடல்களை பாடிய இளையராஜா அவற்றிற்கான விளக்கத்தையும் கூறினார். விதிங்கிறத தனியா இல்லடா, நீயே விதிச்சுக்கிற. இது பிடிக்கும், அது பிடிக்காது, எனக்கு உப்பு ஜாஸ்தியா போட்ட, புளி கம்மியா போட்ட, காரம் ஜாஸ்தியா போட்ட, இதெல்லாம் நீ விதிச்சுக்கிற விதி வகை. அந்த விதி என்று ஒன்று கிடையாது. அவன் கடல் புகழ்ந்ததற்கு சேர்ந்தது. சீக்கிரமா நேரத்தை பாருங்கன்னு பாடுறார். நன்றி, வணக்கம். இதன் பின் முதலாம் ராஜேந்திர சோழனின் நினைவு நாணயத்தை பிரதமர் மோடி வெளியிட்டார். 1000 ரூபாய் மதிப்பு கொண்ட அந்த நாணயத்தில் பிரம்மாண்ட சோழ கடற்படையை காட்சிப்படுத்தும் உருவம் பதிக்கப்பட்டு பேரரசர் ராஜேந்திர சோழனின் 1000 ஆண்டுகள் கடற்படை பயணம் என பொறிக்கப்பட்டு உள்ளது. இதனைத் தொடர்ந்து வணக்கம் சோழ மண்டலம் என தமிழில் கூறி உரையை துவக்கிய பிரதமர் மோடி நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க என்ற திருவாசகத்தை மேற்கோள் காட்டினார். வணக்கம் சோழ மண்டலம், நம சிவாய வாழ்தா, நாதன் தாள் வாழ்தா, இமை பொழுதம் ஏன நெஞ்சில் நிங்காதான் தாழ்வாழ்தா. இலங்கை, மாலத்தீவு, தென்கிழக்கு ஆசியா வரை சோழர்கள் அரசியல் மற்றும் வியாபார தொடர்புகளை கொண்டிருந்ததை குறிப்பிட்ட பிரதமர், தாமும் மாலத்தீவில் இருந்து வந்து ராஜேந்திர சோழனின் நிகழ்ச்சியில் பங்கேற்றது மகிழ்ச்சி என்றார். கங்கையின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவர் ராஜேந்திர சோழன் என தெரிவித்த பிரதமர், தங்கம், வெள்ளி, பசுக்களை மற்ற அரசர்கள் கவர்ந்த நிலையில் ராஜேந்திர சோழனோ வடக்கில் இருந்து கங்கை நீரை கொண்டு வந்து தென்னகத்தில் சோழ கங்கை ஏரியில் நிறுவியதாக கூறினார். दुनिया भर में वाटर मैनेजमेंट और इकोलॉजी प्रिजर्वेशन की इतनी चर्चा होती है, हमारे पूर्वज बहुत पहले से इनका महत्व समझते थे. அன்பே சிவம் என்ற திருமூலரின் கோட்பாட்டை உலகம் முழுவதும் கடைபிடித்தால் பெரும்பாலான பிரச்சனைகள் தாமாக தீரும் என தெரிவித்த பிரதமர், நிலையில்லா தன்மை, வன்முறை, சுற்றுச்சூழல் போன்ற சர்வதேச பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கும் பாதையை சைவம் சித்தாந்தம் காட்டுவதாகவும் கூறினார். இந்த எண்ணத்தை தான் மத்திய அரசு ஓர் உலகம், ஒரு குடும்பம், ஓர் எதிர்காலம் என்ற வகையில் முன்னெடுத்து செல்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். अनबे शिवम अर्थात प्रेम ही शिव है. भारत आज वन वर्ल्ड, वन फैमिली, वन फ्यूचर के रूप में आगे बढ़ा रहा है.
ராஜேந்திர சோழன் கடற்படையை பலப்படுத்தி நிர்வாக மேம்பாடுகளை புரிந்து உள்ளூர் நிர்வாக அமைப்புகளை வலிமைப்படுத்தியதைப் போலவே இந்தியா தற்போது அனைத்து திசைகளிலும் முன்னேறிக் கொண்டு இருப்பதாகவும் சோழ ராஜ்யம் புதிய பாரதத்தின் உருவாக்கத்திற்கான வரைபடம் போன்றது என்றும் பிரதமர் தெரிவித்தார். हमें हमारी नेवी को, हमारी डिफेंस फोर्सेस को मजबूत बनाना होगा. हमें नए अवसरों को तलाशना होगा और इस सबके साथ ही अपने मूल्यों को उसको भी सहेज कर रखना होगा. பாதுகாப்பு இறையாண்மை மீது தாக்குதல் நடந்தால் இந்தியா அதற்கு எப்படி பதிலடி கொடுக்கும் என்பதை ஆபரேஷன் சிந்தூர் எடுத்துக்காட்டியதாக கூறிய பிரதமர், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு தலைமை தாங்க சோழ பேரரசர்களை போன்ற லட்சக்கணக்கான இளைஞர்கள் தேவை என்றும் கூறினார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.